ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம பாஸ்தாலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரணுன்றதுக்காக ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு கப்பு பாஸ்தா அதில் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி பாஸ்தா 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும். நீங்கள் வாங்கியிருக்கிற பேக்கெட்டில் என்ன டைம் போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். நம்ம ஒரு பாஸ்தா எடுத்து லேசாக நைஃப் வச்சு கட் பண்ணோன்னா கட் ஆகணும். இந்த மாதிரி நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். உடனே ஆற வைக்கிறதுக்கு நம்ம இது மேலே கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்து ரின்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஆறிடும். சூடாக இருந்தால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடான பிறகு நம்ம அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து பூண்டு பொடியாக நறுக்குனது, ஒரு வெங்காயம், ஒரு கேரட், ஒரு சின்ன கேரட் நீட்டு வாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்குறோம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கின பிறகு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். குடமிளகா நான் க்ரீன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எல்லா கலரும் கிடச்சா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் சுட்டவுடனே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அந்த கோட்டிங் எதுவும் ஆகாமல் நமக்கு நல்லாயிருக்கும். பட்டர் கொஞ்சம் உருகட்டும். பட்டர் கொஞ்சம் உருகுனதும் அதில் நம்ம சாஸ், பாஸ்தா சாஸ், சீஸி க்ரீம் அப்படின்ட்டு பவுடர் எனக்கு மார்க்கெட்டில் கிடச்சிது. 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த பவுடர் கிடைக்கலன்னா 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். உங்கள் பாஸ்தாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா இந்த பாலும் மைதாவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மைதான்றப்ப நீங்கள் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த பாஸ்தா பவுடரில் சால்ட், ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் மைதா வச்சு செய்கிறப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி ஆகாமல், அங்கங்கே கட்டி ஆகாமல் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இது இப்போ க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா, 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கிறப்போ க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம எல்லாருமே பாஸ்தா, அதுவும் ஒயிட் சாஸ் பாஸ்தான்றப்ப நம்ம வீட்டில் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம், நமக்கு வராது அப்படின்ட்டு நிறைய பேர் செய்யறதில்ல. இது ஈஸியான மெத்தடில் எப்படின்ட்டு நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே, மைதா வச்சே நம்ம செஞ்சிடலாம். இந்த பாஸ்தா பவுடர் கூட தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸும் பாஸ்தாவும் சேர்க்குறப்போ நமக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா தயாராகிடும். நமக்கு பிங்க் சாஸ் பாஸ்தா வேணுன்றப்போ நம்ம 1 ஸ்பூன் ரெட் பாஸ்தா சாஸ், சப்போஸ் உங்ககிட்ட ரெட் பாஸ்தா சாஸ் கிடைக்கலன்னா டொமேட்டோ கெச்சப்பும் ரெட் சில்லி சாஸும்
1 ஸ்பூன் சேர்த்து 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பிங்க் பாஸ்தா கிடச்சிரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம குக்குடு வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், திக்காகி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் குக் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ண பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய க்ரீமி கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் அந்த பால் மைதா மிக்சரை இன்னும் அதிகமாக சேர்த்திங்கன்னா நிறைய க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாஸ்தா சேர்த்ததும் ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் அந்த க்ரீமும் பாஸ்தாவும் ஜெல் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இறக்குறப்போ இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானோ சேர்த்து இறக்கிக்கலாம். உங்களுக்கு இன்னும் சீஸியான பாஸ்தா வேணும்னா சர்வ் பண்ணும்போது மேலே சீஸ் கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வீட்டிலையே ஈஸியான சுவையான சீஸி பாஸ்தா தயார். இனி பாஸ்தான்னா நம்ம கடைக்கு தான் போகணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு வீட்டிலையே நம்ம சுவையான ஒயிட் பாஸ்தா, பிங்க் பாஸ்தா செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். இதுவே ரெட் பாஸ்தானா நமக்கு மில்க் ஆட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் சாஸ் வச்சே செய்யணும். ரெட் பாஸ்தாவும் கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்ட்டில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் நிறைய க்ரீமியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மில்க் கண்டென்ட்டை அதிகப்படுத்திக்கோங்க. மேலே சீஸ் கிரேட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரிச்சான க்ரீமியான சீஸி பாஸ்தா தயார். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.